ஒரு மகா கலைஞன் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் மறைந்துவிட்டார். ஒரு சாதாரணமான அடையாளம் காண முடியாத ஊரிலிருந்து கிளம்பி வந்து தமிழ் திரையுலகிலே ஒரு சூறாவளியாக சுழன்று வந்தவர் அவர். எந்த திரைப்பட கல்லூரியிலும் அவர் பயிலவில்லை. ஆனால் அவருடைய பள்ளியிலே படித்த ஏராளமானோர் திரைவானிலே மின்னுவதற்கு காரணமாக இருந்தவர். ஒரு காலத்தில் அவருடைய திரையுலக நுழைவு என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. எல்லோருடைய சிந்தனையிலும் சினிமா என்றால் ஏதோ ஒரு பெரிய மாயை என்பதை சராசரி மனிதனுடைய எப்படி இலக்கியமோ அதை போல திரைத்துறையை கொண்டு வந்தவர். அவருடைய குரல், கரகரத்த அந்த கம்பீரமான குரல், என் இனிய தமிழ் மக்களே என்று கூப்பிய கரத்தோடு வருகின்ற அந்த படக்கத்தினுடைய தொடக்கம், அவருடைய படத்தினுடைய பாடல்கள், கதை, இயக்கம் ஒவ்வொன்றையும் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிற போது எதையும் இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாது. முதல் மரியாதை என்ற அந்த படத்தில் நடிப்பு இமயமும் இயக்குனர் இமயமும் சேர்ந்து நடத்திய அந்த படம், 16 வயதிலே தொடங்கிய அந்த பயணம், வைகை நதி கரையிலிருந்து கிளம்பிய 3 பேர் இங்கே மூவேந்தர்களாக வலம் வந்தார்கள். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து என்று. இடையிலே அவர் உடல்நலம் கொண்டிருந்தார். திருச்சியில் அவருக்கு ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நான் ஏற்பாடு செய்திருந்தேன். இசைவு தெரிவித்திருந்தார். ஒரு தம்பி மனோஜ் அவருடைய மறைவினால் அவருடைய மனம் உடைந்து போயிருந்த சூழலில் அது கைவிடப்பட்டது. பின்னர் அவருடைய உடல்நிலை மேலும் குன்றியது. மருத்துவமனையில் நான் சந்தித்த போது கூட பேச முடியவில்லை. ஆனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். என்னுடைய நாடாளுமன்ற உரைகளுக்கெல்லாம் அழைத்து பாராட்டு தெரிவிப்பவர். இயற்கை மரணம் என்பது இயற்கைதான், யாராலும் தவிர்க்க முடியாதது. அவருடைய உடல்நிலையும் அதை எதிர்பார்க்க வைத்ததுதான். ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதே. இவரை போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அங்கத்தினர்களைப் போல மாறிய அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். உடலால் தான் மறைந்திருக்கிறார். காலமெல்லாம் நினைத்திருப்பார். கவிஞர் கண்ணதாசன் சொன்னதைப் போல் இந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அவர் தனக்கு எழுதியது திரு பாரதி ராஜா அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். அவருடைய படங்கள், அவர் இயக்கிய அந்த திரைப்படங்கள் மட்டுமல்ல, அவராலே உருவாக்கப்பட்டவர்கள் இருக்கிற வரை அவர் இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவரை தன் குடும்பத்தில் ஒரு உடன் பிறந்தவராக நேசித்த அந்த மிகப்பெரிய மனிதன் மறைந்துவிட்டார். காலையிலிருந்து சிந்தனை வேறு எதிலும் செல்ல மறுக்கிறது. மீண்டும் இயற்கை என்று மனம் வலியுறுத்தினாலும், அறிவு வலியுறுத்தினாலும் மனம் ஏற்கவில்லை. ஆறுதல் சொல்வது என்பது சாத்தியமில்லை. காலம்தான் மனக்காயத்தை ஆற்றுப்படுத்தும். ஆனால் இந்த காயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவர் காட்டிய பாதை, அவர் உருவாக்கி வைத்திருக்கிற தடம் என்பது அழியாத ஒன்று. அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய இந்த மரணம் என்பது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, திரைத்துறைக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க புதுமையை படைப்பவர்களுக்கு, மாற்றத்தை விரும்புகிறவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு இழப்பாக பார்க்க முடிகின்றது. இந்த இழப்பில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கின்றோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் டெல்லியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். தமிழ் திரையுலகில் புதிய ஒரு திசை வழி போக்கை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். முழுமையாக இந்த சினிமா உலகை திசை திருப்பியவர். அரங்குக்குள் இருந்தது அல்லது ஷூட்டிங் ஸ்பாட் என்பது ஒரு ஸ்டுடியோக்குள் இருந்ததை வெளி உலகத்திற்கு, அதாவது ஸ்டுடியோவுக்கு வெளியிலே கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அவர் மிக முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என மாற்றியவர். தமிழ்நாடு என்கின்ற அடையாளத்தை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். தமிழ் தேசிய அரசியலை உண்மையாக முன்னெடுத்தவர். தமிழீழ விடுதலையிலும் அவர் அக்கறை கொண்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த படைப்புகளில் சாதிய கட்டமைப்பை உடைத்து வந்தவர். இரண்டாவது படமே புதிய வார்ப்புகள். அந்த புதிய வார்ப்புகளில்
மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்குவதில் அவர் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்டவர், தன்னை ஆகுதியாக்கிக் கொண்டவர். அதேபோல வேதம் புதிது திரைப்படம் இன்றைக்கு இந்த படம் எடுத்தால் அந்த படம் வர முடியுமா, வருமா, வர விடுவார்களா என்கின்ற ஒரு நிலைதான். அந்த மாதிரி சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக தன்னை தன்னுடைய படைப்பாளியாக மாற்றிக்கொண்டு வருகின்ற புதிய தலைமுறை, இளைய தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு வாத்தியாராக இருந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அவர் கருமொழி முத்துக்குமார் அவருடைய இறப்பின் போது, அதாவது தமிழீழ விடுதலையில் தீக்குளித்து மாண்ட வீரச்சாவடைந்த முத்துக்குமார் அவர்கள் இறப்பின் போது ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. இனிமேல் திரைப்படங்களில் வரும்பொழுது இந்த திரைப்படம் கருமொழி முத்துக்குமாருக்கு சமர்ப்பணம் என்கின்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். அதற்கு பிறகு ஓரிரு திரைப்படங்களில் மட்டும் அதை முன்மொழிந்து எல்லோரும் அதை போட்டார்கள். அதற்கு பிறகு யாரும் போடவில்லை. அப்படி முழுமையாக தமிழ் திரைப்பட உலகை, தமிழருடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய அடையாளம், தமிழீழத்தினுடைய ஒரு உணர்வை வெளிப்படுத்திய ஒரு மகத்தான கலைஞன் பாரதிராஜா அவர்கள். அவருடைய இறப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வலியையும் துயரத்தையும் வேதனையும் அளிக்கிறது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரையுலகில் இயக்குநர்களின் சிகரமாக, இயக்குநர்களில் இமயமாக விளங்கிய பாரதிராஜா அவர்கள் தனது 84 வயதில் இன்றைக்கு இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய ஆன்மா சாந்தியடைய நாங்கள் இறைவனை வேண்டுவதோடு அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 16 வயது நிலை படத்தில் தொடங்கி மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கின்ற ரஜினிகாந்த், திரு கமலஹாசனை எல்லாம் வைத்து கிராமத்திலிருந்தே படங்கள் எடுத்து ஒரு காலத்தில் ஸ்டுடியோக்குள்ளேயே நகரங்கள், கிராமங்களை உருவாக்கிய காலத்தில் கிராமங்களுக்கு வந்து எளிய முறையில் நடிகர்களை அறிமுகப்படுத்தி மிக சிறந்த நடிகர்களாக உருவாக்கியவர்கள் மதிப்புக்குரிய பாரதிராஜா அவர்கள். அவரும் இளையராஜாவும் சேர்ந்தால் அந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகும், 100 நாட்கள் ஓடும். அதில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். படங்களிலே பேசும்போது கூட அவருடைய பின்னணி குரலும் சில படங்களில் நாம் காணலாம். என் இனிய கிராமத்து மக்களே, என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த தமிழ் உணர்வும், தமிழ் பற்றும், மண் வாசனையும் அவர் சார்ந்த ஊர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன கலாச்சாரம், எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், என்னென்ன மொழி, என்ன ஸ்லாங் இருப்பதையெல்லாம் காட்டி நடைமுறை வாழ்க்கையை படம் பிடித்து காட்டியவர் இன்று இயற்கை மரணம் எய்திருக்கிறார். அவருக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தமிழினம், தமிழனுடைய பண்பாடு இவற்றை இந்த தமிழ் சமூகத்திற்கே மிக அழகியலோடு எடுத்து காட்டியவர். நாமெல்லாம் இந்த நாட்டினுடைய ஒரு நாகரிகமடைந்த சமூகமாக விளங்குகிறோம் என்று உணர்ந்த அந்த தமிழனுடைய வாழ்வியலை, பெருவாழ்வியலை, பண்பாட்டை, அவனுடைய அழகியலை எல்லாம் எடுத்து சொன்னவர் பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு ஆளுமை இங்க தமிழ்நாட்டுக்கு வரல, கிடைக்கல அப்படின்னா தமிழர்களுடைய வாழ்வே நமக்கு திரையுலகத்தில் வந்திருக்காது. அது வரைக்கும் நகரத்தில் இருந்தவர்கள், புராண கதைகள், வீரக்கதைகள் மட்டுமே தான் திரையுலகத்தில் இருந்தது. ஆனால் சாமானியமான உங்களுடைய பெற்றோர்களோ எனது பெற்றோர்களோ வாழ்ந்த வாழ்க்கை பற்றியான எந்த விதமான திரைப்படமும் வந்ததில்லை. அந்த திரைப்படங்களை எல்லாம் எடுத்து நம்மோடு வாழ்ந்தவர்களை எல்லாம் கதாநாயகர்களாக மாற்றி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் எடுத்து சொல்லி, அன்பை எடுத்து சொல்லி, எல்லா படங்களிலும் அவர் அன்பை தான் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த நிலத்தினுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் சாடி இருக்கிறார், கூர்மையாக எதிர்த்து நின்றிருக்கிறார். அது திரையுலகோடு மட்டும் இல்ல, தமிழனுக்கென்று தனிய ஒரு கலை படைப்பு கட்டமைப்பு வேணும் என்று விரும்பி அதுக்காக உழைத்தவர்.
தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட்ட காலத்தில் நின்றவர், அதற்காக சிறைக்கு சென்றவர். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளித்தவர். 2009 இனப்படுகொலையை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான போராட்ட காலம் நடந்தபோது இதையெல்லாம் மூடி மறைத்த அன்றைய காங்கிரஸ் அரசினுடைய அந்த இருட்டடிப்பை உடைக்கின்ற வகையில் தன்னோட பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்த பெரிய ஆளுமை அவர். அப்படி ஒரு மனசு வேற யாருக்கும் வரும்னு சொல்ல முடியும். தனக்கு கொடுத்த விருதை திருப்பி கொடுத்து ஒரு இனத்தை காக்க வேண்டும் என்கின்ற அந்த போர்க்குணம் அவருக்கு இருந்தது. ராமேஸ்வரத்தில் அவர் நடத்திய கலைஞர்கள் இணைத்து நடத்திய அந்த பெரிய போராட்டம் தான் ஈழ பிரச்சனை உலகெங்கிலும் கொண்டு சென்றதாக இருந்தது. அதெல்லாம் பலரும் தலைவர்களாக இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர். நெய்வேலி மின்சாரத்தை துண்டித்து காவிரியிலே தமிழர் உரிமை வேண்டும் என்பதற்காக போராட்டம் நடத்தினார். எந்த இடத்திலும் தனக்கான ஒரு அரசியல் பதவி அவர் கேட்கல. அவன் இனத்துக்காக போராடினார். இவ்வளவு போராட்டம் நடத்தினாலும், இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும், தமிழ் திரையுலகை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்கூல் ஆஃப் பாரதிராஜா என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை பேர் உருவாக்கி இருந்தாலும் ஒரு அரசியல் தனக்குன்னு ஒரு இடம் ஒண்ணு கேட்கல. சாமானிய மக்களுக்காக குரல் கொடுத்த இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை மறைந்தது ஒரு பேரிழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருக்கு அரசு மரியாதையோடு இறுதி நிகழ்வு நடக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அப்படியான ஒரு ஆளுமைக்கு மேற்பதனல் இயக்கத்தில் நாங்கள் எங்க இயக்கத்தின் சார்பாக அவருக்கு அருந்திரள் தமிழர் என்ற விருதை கொடுத்தோம். இந்த ஆண்டு அவருக்கு அந்த விருதை நாங்கள் அறிவித்து நாங்கள் மகிழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு அருந்திரள் தமிழராக விளங்கிய இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு தமிழகத்தினுடைய கலை உலகத்திற்கு இது ஒரு பேர் இழப்பு. மிகப்பெரிய திரைப்பட நடிகர்களை இந்திய அளவில் தமிழகம் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு இயக்குனர் என்ற அளவில் 1970களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்தவர் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். வட இந்தியாவிலே சத்யஜித் ரே, மிர்னால் சென் போன்ற புகழ்பெற்ற இயக்குனர்கள் கொடிகட்டி பறந்த காலத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய இதயம் எது என்பதை, நம்முடைய தமிழகத்தினுடைய ஆன்மா எது என்பதை, நம்முடைய தமிழகத்தினுடைய கலை என்ன என்பதை, நம்முடைய தென் தமிழ்நாட்டில் மூலை முடுக்குகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை என்ன என்பதை இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் எடுத்துச் சென்ற காலத்தால் மறக்க முடியாத மாமேதை பாரதி ராஜா அவர்கள். நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறவன். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பை நான் மிக நன்றாக அறிவேன். ஒரு சமத்துவம், நேர்மை என்ற அளவில் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு தனி நேயத்தை கம்யூனிச வாழ்க்கை முறையின் மீது அவர் கொண்டிருந்தார். மறைந்த தலைவர் நல்லக்கண் அவர்களோடு அவருக்கு இருந்த அன்பு, மறைந்த தலைவர் பாண்டியன் அவர்களோடு அவருக்கு இருந்த அன்பு, கடந்த 40 ஆண்டு காலமாக மனித நேயம், மனிதருடைய உயர்வு, ஒரு அடிப்படை மனிதனுடைய உயர்வை பாராட்டிய விதங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். பாரதி ராஜாவினுடைய பாதையை, கலை உலக பாதையை, இலக்கிய உலக பாதையை இன்றைய இளைஞர்கள் உணர்ந்து கடைபிடித்து அந்த அர்ப்பணிப்போடு செயல்படுவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய புகழ் அஞ்சலியாக, வீர வணக்கமாக இருக்க முடியும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய மனம் நிகழ்ந்த அந்த வீர வணக்கத்தையும் புகழ் அஞ்சலியையும் அந்த மாபெரும் கலைஞருக்கு தெரிவித்து இறுதி விடை கூறி வழி அனுப்பி வைக்கிறேன்.